Hi students, this is our zoology class. In our last class, we discussed about the health and hygiene. What is health and what is hygiene? We discussed about these things. So can you remember that health is a life with the physically, mentally and socially balanced life. Okay, so health அப்படிங்கிறது it is not mentioned the body function, it also mentioned the functioning of the mind and also the social well-being. Okay, இந்த மூணும் சேர்த்தது physical state, mental state and social state, இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா health அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, to live a healthy life we should maintain hygiene. Okay, we should maintain hygiene. So hygiene அப்படிங்கிறது என்ன? Hygiene is refers to good habits and their practices which is followed to prevent diseases. Okay, maintain good health especially through the cleanliness, consumption of safe drinking water and proper disposal of sewage. நம்ம hygiene நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் வி ஆர் டூயிங் டு லிவ் ஹெல்திலி. ஓகேயா, ஸோ நல்ல தண்ணி குடிக்கிறது, நல்ல குளிக்கிறது, நல்ல ப்ரஷ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது. ஓகேயா, நல்ல நியூட்ரிஷனைஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, there are two different types of hygienes. One is personal hygiene, that is defined the branch of health which is concerned with individual adjustment to the physiological needs of the body and mind for attainment of the maximum level of health. நம்மளோட மனசுலேயும் சரி, நம்மளோட physical activities, நம்மளோட body functionலேயும் சரி, எவ்வளோ பீக் லெவலுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த கம்யூனிட்டி ஹைஜீன் ஆர் சோஷியல் ஹைஜீன். ஸோ நாம் மட்டும் நான் மட்டும் தனியாக நான் நல்லா இருக்கேன், என்ன சுத்தமாக வச்சுக்கிறேன், என்னோடய வீட்டுக்குள்ளே நான் சுத்தமாக இருக்கேன் அப்படின்னா போதுமா அப்படின்னு இட் இஸ் நாட் எனஃப். ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் த கம்யூனிட்டி ஹைஜீன். ஓகே, சோஷியல் ஹைஜீன், நம்மளை சுற்றி இருக்கிற இடம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம், ஹைஜீனிக்காக வச்சுக்கிட்டோம்னா தான் we can live a healthy life. Okay, we can lead a healthy life. Okay, so the hygiene and the hygiene are two types. Okay, health na enna paathom, and the health maintain பண்றதுக்கு hygiene is very very important. There are two types of hygiene. One is personal hygiene and another one is community hygiene. Okay, so now we are going to discuss about the care of body. So நம்ம personal hygiene la one or two things we are going to discuss in some deep. Okay, ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ கேர் ஆஃப் த பாடி. ஓகே, பர்சனல் ஹைஜீன், நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ். ஓகே, ஸோ அதில் ஒரு 3 டிப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏன் கேர் பண்ணிக்கணும், நம்ம பாடியை கேர் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் ஆல் ஹேவிங் அ மொபைல் வித் யூ, நீங்கள் எல்லாருமே இப்போ மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ தான் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸை பார்த்துட்ருக்கீங்க. யூ ஆர் அப்சர்விங், யூ ஆர் வாட்சிங் த கிளாஸ். ஸோ இந்த மொபைலை நம்ம அதோட ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும். சரியா, இதுக்கு காய்ச்சல் தலைவலிலாம் வராது. என்ன ஆகிடும், சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், பேட்ரி போயிடும், சாஃப்டாக போயிடும். ஸோ அப்போது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல், அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இதை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், we have to charge correctly. ஓகே, ஸோ 20% பிலோ போகாமல் சார்ஜ் பண்ணணும். 100% ரொம்ப நேரம் வச்சுருக்காமல் பார்த்துக்கணும் சார்ஜில், அதாவது சார்ஜ் போட்டு 100%க்கு மேலே ஓவர் சார்ஜிங் ஏறாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அப்பப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். தென் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் ரீசெட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பண்ணணும் அப்படின்னா, அண்ட் ரொம்ப நேரம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணிகிட்டேவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா
ஓகேயா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபோனோட லைஃப்பை லாங் பண்ணலாம். ஓகே, ஹெல்த்தியாக ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். 1 மாதத்துல வச்சுக்கிற ஃபோனை 2 மாதத்துக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரியா. ஸோ அதே மாதிரி our body is also a machine. சரியா. it is 24/7. நிறைய ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் it functions regularly. ஓகேயா. நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம வாய் சும்மா இருக்காது. என்ன பண்ணுவோம், பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் இட் ஈட் வாட் எவர் வி ஆர் சீன். சரி, நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கோம். வயிறு பாவம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, அதை டைஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேயா. ஸோ அப்போது நிறைய ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. ஓகே, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அது இதுன்னு கிட்னி லங்ஸும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், வி ஆர் ரெஸ்பைரிங். நம்ம எப்போயாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மூச்சு விடாமல் இருக்கோமா, கிடையாது. ஓகே, நம்ம எப்போயாவது நம்ம ஹார்ட் பீட் பண்ணாமல் இருக்கா, பீட் பண்ணல நம்ம இறந்துட்டோன்னு அர்த்தம். ஓகே. ஸோ தட் இது மாதிரி நம்ம ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. இட் இஸ் அ பிக் மெஷின். ஓகே. ஸோ இப்போது நம்ம எப்படி மொபைலுங்கிற ஒரு மெஷினை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா தான் அது வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும்னு சொன்னோமோ, அதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு மெஷின், அதில் இருக்கிற ஆர்கன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to maintain properly. சரியா. அந்த மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லீட் அ ஹெல்தி லைஃப். ஸோ இங்கே நமக்கு 1 or 2 மெயின்டெனன்ஸ் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்டல் கேர். The dental care or broadly speaking oral hygiene. ஸோ ஓரல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓரல் கேவிட்டி அப்படிங்கிறது பல்லுனா பல் மட்டும் கிடையாது. டீத் இஸ் நாட் ஒன்லி த டீத், நம்மளோட வாய் ஃபுல்லாக. சரியா, அதுதான் நம்ம ஓரல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. ஸோ ஓரல் ஹைஜீன் அதை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா நம்ம டென்டல் கேர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ குட் ஓரல் ஹைஜீன் இம்ப்ளைஸ் சவுண்ட் டீத் அண்ட் ஹெல்தி கம்ஸ். ஓகே, வித் அ ஹெல்தி சரௌண்டிங் டிஷ்யூஸ். நம்ம நல்ல ஓரல் ஹைஜீன், நல்லா வாய் நல்லா நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா தான் நம்மளோட டீத்து, நம்மளோட கம்ஸ் அண்ட் நம்மளோட வாயில் இருக்க இன்டர்னல் டிஷ்யூஸ் இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்த்தியாக வி கேன் மெயின்டைன். ஓகே. The physical act of chewing food promotes the saliva and gastric secretions which helps in digestion. நம்ம வாயில் the mouth is the first part of receiving the food, so it is the first part of a digestive system. நம்மளோட digestive system or nutritive system ஓட first part எது அப்படின்னா இந்த mouth. So the cleaning of mouth is very very important. ஸோ இப்போ மவுத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டை போட்டு நம்ம சீவ் பண்ணுறோம். ஸோ டியூரிங் த சீவிங் நம்ம சீவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இட் இன்க்ரீஸ் த செக்ரீஷன் ஆஃப் சலைவா. ஸோ சலைவா அப்படிங்கிறது நம்ம வாயிலிருந்து வருது இல்லையா, லிக்விட் சப்ஸ்டன்ஸ், அதுதான். ஓகே. ஸோ அந்த சலைவா தட் கண்டைன்ஸ் என்சைம்ஸ், அதில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது தட் யூஸ் டு டைஜஸ்ட் த ஃபுட் மெட்டீரியல். நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் இருக்கிற சப்ஸ்டன்சஸ், கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், ஸ்டார்ச் எஸ்பெஷலி. ஸோ அதை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா அந்த சலைவா. ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த சலைவாவோட ஃபுட் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இட் இன்க்ரீஸ் த டைஜஷன். ஓகே, டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. as well as it increase the secretion of digestive enzyme, other digestive enzyme, மற்ற digestive enzyme ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகிற, இன்டெஸ்டைனில் செக்ரீட் ஆகிற அந்த digestive enzymeஸோட அமௌண்ட்டையும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே. So that the mastication is a very very important process. So the chewing of the food, it is very very important process. So for chewing and mastication we should have teeth. ஓகே, பல்லு இல்லாமல் நம்மளால் மெல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. சரியா. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்னு ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க. So the teeth are very very important thing. So we have to maintain the oral hygiene. Okay. The teeth is essential for good appearance and clear speech. Okay. Teeth வந்து பேச்சுக்கு மட்டும் கிடையாது, ஒரு குட் அப்பியரன்ஸ். நம்மளை பார்த்தோன்னே யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் நேரில் பேசும்போது என்ன பண்ணுவோம், அவங்க கண், மூக்கு, வாய் எல்லாம் பார்ப்போம். சரியா. ஸோ வாய் பார்க்கும்போது நம்ம சிரிக்கும்போது நம்ம அழகாக தெரிகிற அந்த பல், ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா.
சரி, இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சம் டிப்ஸ் தே கேவ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், வி நோ ஆல்ரெடி, தட் இஸ் த ப்ரஷிங் ட்வைஸ் அ டே. ஓகே, ப்ரஷ் அவர் டீத் ட்வைஸ் அ டே. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். நிறைய பேருக்கு பெட் காஃபி குடிக்கணும், பெட் சாப்பாடு சாப்பிடணும் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி பேட் ஹேபிட். ஸோ after waking from the bed we have to brush. Okay, and அதே மாதிரி before going to bed we have to brush. So in between the times நம்ம எப்போலாம் சாப்பிட்றோமோ, while we are eating snacks or while we are eating your food, we have to gargle our mouth. Okay, so வாய் கொப்பளிக்கணும். ஓகே, வாய் கொப்பளிச்சு துப்பணும். ஸோ அப்போது நான் அதில் இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அந்த ஸ்மால் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பல்லில் வந்து ஸ்டோர் ஆகாமல் நம்மளால் ஸ்டாக்னண்ட் ஆகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகே, when you floss. Okay, floss அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா it is a technique in which a small wire, a thin wire is used to remove the plug that present in between the டீத். அந்த டீத்துக்கு சைடில் ரெண்டு டீத்துக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும் ஒரு பக்கம் போகும், இன்னொரு பக்கம் போகாது. ஸோ அப்படி இல்லாமல் அந்த ரெண்டு பக்கமும் உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு வயர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், தின் வயர். ஸோ அதுதான் அப்படி யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த பிளாகை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாட் இஸ் அ பிளாக்? பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ substance that is formed due to the stagnant of the food substances. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு அப்படியே இந்த பல்லு மேலே தேங்கி நின்று அதில் பாக்டீரியல் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், முக்கியமாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா போய் அந்த சாப்பாட்டை வந்து என்னவா மாற்றுது அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலாக மாற்றுது. அந்த பார்ட்டிக்கல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா நம்ம பல்லு மேலே சின்ன சின்ன வெள்ளையாக க்ரீம் மாதிரி என்னவோ அப்பி இருக்க மாதிரி தெரியும். சரியா? அந்த அப்பி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அது போயிடும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா நம்மளோட டீத்துக்கு நடுவில் இருக்க கேப்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த ஃப்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் ஸ்டார்டிங் when we are doing that there is a chance to leak of the blood. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் என்ன வரலாம் அப்படின்னா ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ அண்ட் லேட்டர் அது வந்து சரியாக போயிடும். ஸோ பட் நம்ம before going to do this we can take the doctor's advice. ஓகே, எல்லாரும் செய்யணுமா அப்படின்னா எல்லாருக்கும் தேவைப்படாது. நம்ம நல்லாவே ப்ரஷ் பண்ணாவே போதும். ஒரு சிலர் நல்லா ப்ரஷ் பண்ணல அப்படிங்கும்போது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கணும். ஓகேவா? Next we are going to see some diseases that are affecting our teeth. The first one, that is the bleeding gums. It is due to the vitamin C deficiency. Due to the vitamin C deficiency, the teeth get loosened and the bleeding that comes out from the gums. Okay, so while brushing our teeth, more amount of blood will come in our split. And as well as while we are talking, somebody's நம்ம பேசும்போதே ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா they have bleeding in their gums. அவங்களோட வாயில் வந்து பார்த்தோன்னா அந்த கம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்ஸ் கிட்ட லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீக் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி நம்ம ப்ளீடிங் இருக்கும் பார்க்கலாம். ஸோ அது வந்து எதனால் அப்படின்னா டியூ டு விட்டமின் சி டிஃபிஷியன்சி. இட் இஸ் கால்ட் as ஸ்கர்வி. இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எதனால் க்யூர் ஆகும் அப்படின்னா ஈட்டிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் சப்ஸ்டன்ஸ், சிட்ரிக் ஆசிட் இருக்கிற ஃபுட் சப்ஸ்டன்சஸ், ஃப்ரூட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெமன், ஆரஞ்ச், இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். ஓகே, ஸோ சிட்ரிக் ஆசிட் இருக்கிற ஃப்ரூட் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூத் டீகே. த டூத் டீகே, யூ நோ தட் த பாக்டீரியா இன் பிளாக், நம்ம சொன்னோம் இல்லையா பிளாக் அப்படிங்கிறது இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் பை த டெபாசிஷன் ஆஃப் த ஃபுட் ஸ்டஃப்ஸ் படிஞ்சிட்டே இருக்கிற பல்லு மேலே படிஞ்சிட்டே இருக்கிறதுனால அங்கே பாக்டீரியா போயிட்டு அதை அஃபெக்ட் பண்ணி தட் மேக்ஸ் த ஃபுட் ஸ்டஃப்ஸ் இன் டு த பிளாக். ஓகே,
the bacteria which present in the plaque that produces the acid substance, and the acid is a corrosive in nature that corrode the teeth so that our tooth is decayed. Okay, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா பல் சொத்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த tooth decay அப்படிங்கிறது. ஸோ ப்ரஷிங் அண்ட் ஃப்ளோசிங் த டீத் கேன் ப்ரிவெண்ட் த டிகே. ஸோ ரெகுலராக நல்லா ப்ரஷ் பண்ணுறது அண்ட் ஃப்ளோசிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராமல் அவாய்ட் பண்ணலாம். தென் பெரியோடான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த தேர்ட் டிசீஸ், இட் இஸ் டியூ டு த டுபாக்கோ சீவிங். ஓகே, severe form of gum disease ruin the bones, gums and other tissues. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம் அஃபெக்ட் பண்ணோம். தென் அந்த கம் அஃபெக்ட் பண்ணதோடு இல்லாமல் இட் பாசஸ் டுவர்ட்ஸ் த ஜா, லோயர் ஜா, அப்பர் ஜா இருக்கு இல்லையா, அங்கே இருக்க போன்ஸு. தென் நம்மளோட இன்னர் லைனிங் ஆஃப் த மவுத், அந்த வாயோட சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பக்கல் கேவிட்டியோட சைட்ஸ், அந்த இன்னர் லைனிங் நீங்கள் டங்கில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ரைட்டில் லெஃப்டில் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூஸ் அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. You can see the advertisements before the opening of the starting of the movies. நான் முகேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி சொல்லுவாங்க, அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அண்ட் சம்படிஸ், நம்ம இன்னும் ஒரு 2-3 டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த டிவி ஃபிலிம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போடுவாங்க. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி என்ன அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த சைடே இருக்காது, ஒரு பக்கமே இல்லாத மாதிரிலாம் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மவுத் ரீஜனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரியோடான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். the damage of tissues in a mouth அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பெரியோடான்டிட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே, டேமேஜ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் அ மவுத். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, அதாவது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீவிங், டுபாக்கோன்னு சொல்லிட்டோம். ஸோ இது எப்படி இது பண்ணலாம், அவாய்ட் ஆஃப் சீவிங் டுபாக்கோ. ஓகே, எனி டைப், எந்த டைப்லையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சீவிங் நம்ம பண்ண டுபாக்கோவை எடுத்துக்கவே கூடாது. ஈட் வெல் பேலன்ஸ்டு டயட். ஓகே, நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ், விட்டமின் சி இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகேவா, so next we are going to discuss about the eye care. Okay, so say that and say your answer for these questions. Do you rub the eyes? கண்ணை எல்லாம் தேய்ச்சிட்டே இருக்கமா, எப்போ டிவி பார்த்துட்டே இருப்போம், இல்லை மொபைல் யூஸ் பண்ணுவோம், கண் எரியுதுன்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ப்போம். ஓகேயா, ஸோ தட் இஸ் லிட்டில், அதுவும் தப்பு. ஓகேயா, நம்ம செய்கிறோம். ஸோ அப்படி செய்யக்கூடாது. இன் சம்டைம்ஸ் நம்ம கண்ணில் வந்து ஏதாவது பார்ட்டிகிள்ஸ், ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் நம்ம கண்ணில் விழுந்துருச்சு, தூசு விழுந்துருச்சு கண்ணில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணு தேய்ப்பாங்க. சரி, வெளியில் போயிட்டுருக்கோம், காற்றடிக்குது, கண்ணில் தூசு விழுந்துருச்சுன்னா உடனே நம்ம ரப் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். Okay, so you should not do that, because while you are rubbing your eyes, the particle that makes a scratches in our lens. Okay, என்னோட கார்னியா, என்னோட பிளாக் ஐஸ் இருக்குது பற்றி, அது வந்து கார்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் அதில் தான் என்ன இருக்குன்னா அது வழியாக தான் என்ன பாஸ் ஆகணும் அப்படின்னா லைட் வந்து பாஸ் ஆகணும். ஸோ அந்த கார்னியாவில் லென்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் ஆகுது. ஓகே, கார்னியாக்குள்ளே என்ன இருக்குன்னா லென்ஸ் இஸ் ப்ரெசென்ட். ஸோ அதில் ஸ்க்ராச்சஸ் விழுது. ஸோ அப்போ ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சு அப்படின்னா இட் மே காஸ் விஷன் ப்ராப்ளம். ஓகேயா, ஸோ அதனால் யூ ஷுட் நாட் ரப் யுவர் ஐஸ். நெக்ஸ்ட், do you watch TV, work on computer for a long time? கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிவியவோ இல்லை கம்ப்யூட்டரவோ இல்லை மொபைல்வோ லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் யூஸ். ஓகேயா, ஸோ நம்மளோட ஒர்க் ஸ்டைல் அதுதான் அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட் இன் பிட்வீன் யுவர் ஒர்க்ஸ். ஓகேயா, ஸோ யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்ட் ஃபார் யுவர் ஐஸ் இன் பிட்வீன் யுவர் ஒர்க்ஸ். ஒரு 1 hour பார்க்குறீங்களா, இல்லை ஒரு 20 minutes half an hour. ஓகேயா, ஸோ ஆஃப்டர் half an hour யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்ட் ஃபார் 2 minutes. ஓகே, ஒரு 2 minutesக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன சர்க்கிள், ஓகே, உள்ள கண்ணை மூடிட்டே கண்ணை இந்த பக்கம் சுற்ற அந்த பக்கம் சுற்ற, அப்படி ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸசைஸ். ஸோ அப்படி செய்யணும். ஓகே, ஸோ அது மாதிரி செய்கிறதுனால ஒரு half an hour ஒன்ஸ், ஓகே, ஒரு 2 minutes அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஐஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இட் வில் நாட் கெட் ஓவர் டேமேஜ். ஓகே, நார்மலாக பார்த்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாமல் வி கேன் ப்ரிவெண்ட். ஓகே,
Then do you use cold water for cleaning your eyes? Okay, cold water யூஸ் பண்ணலாம். நல்லா ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நார்மல் வாட்டர் ஆர் லைட் லியூக் வார்ம் வாட்டர்னு சொல்கிறோம். ஓகே, லைட்டாக வெதுப்பாக இருக்கிற தண்ணி அது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி வி கேன் வாஷ் அவர் ஐஸ். ஓகே, நம்ம கண்ணில் தூசி விழுந்துச்சுனாலோ இல்லை ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாலோ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலோ ஒரு 2 hours ஒன்ஸ் இல்லாட்டி 3 hours ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கோல்டு வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கிறது இட் இஸ் ஸோ மச் பெட்டர். நெக்ஸ்ட், டு யூ லைக் ஈட்டிங் கேரட்? ஓகே, ஸோ கேரோட்டின் சப்ஸ்டன்சஸ் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். கேரோட்டின் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னாவே இந்த ரெட் கலர் சப்ஸ்டன்சஸ் இருக்கிற ரெட்டு ஆரஞ்ச் அந்த எல்லோயிஷ் கலர், ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா கேரோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எதுனாலும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கேரட், டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா, ஆரஞ்ச் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் ஐஸ். ஓகே, ஸோ do you regularly eat the fruits like orange, sweet lemon and lemon? சரி, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே, ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்னா we can take care of our eyes because the eye is very very important. These are the windows of the world. நம்ம வேர்ல்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கிற ஒரு இது என்னதான் அப்படின்னா இந்த ஐஸ் தான். Okay, the eyes are the windows to the world. Okay, so இப்போ நம்ம we have 5 different types of sense. Okay, sense of smell, sense of touch, sense of hearing, sense of tasting and sense of touch. Okay, repeat, sense of touch, sense of touch, sense of smell, sense of taste, sense of hearing. Okay, then அதே மாதிரி sense of light. Okay, the light sense is very 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 important. Okay, ஸோ இப்போது if a person physically challenged person எதுனாலுமே கஷ்டம்தான், பட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஒரு கை இல்லை அப்படிங்கும்போது they can use the another hand. Okay, but vision is very very important. ஓகே, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கலாம் விஷுவலி இம்பேர்ட். ஸோ அவங்க எல்லாமே ரொம்பவே கஷ்டப்படக்கூடியவங்க. ஸோ விஷன் இஸ் வெரி வெரி இட்ஸ் அ கிரேட் காட்ஸ் கிஃப்ட். ஸோ அதை நம்ம ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன சென்சஸில் நிறைய சென்சஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம சென்ஸ் ஆஃப் டச்சில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுலையோ இல்லை ஹியரிங்கில் இல்லை ஸ்மெல்ல டேஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறத விட 80% நம்ம எது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். டோட்டல் நம்மளோட சென்ஸில் 80% நம்ம எதில் தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட விஷனில் தான். ஓகே, நம்ம பார்க்குறது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போது அந்த அளவுக்கு நம்ம ஐஸை யூஸ் பண்ணுறோம். அந்த ஐஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஆஸ் மோர் அண்ட் மோர். Yeah, so we have to take care of our eyes. ஸோ இப்போ the diseases affecting our eyes, இப்போ இவ்வளோ நல்ல ஒரு ஆர்கன் நம்மளுக்கு டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். லேக் ஆஃப் விட்டமின் ஏ இஸ் டியூ டு திஸ் என்ன ஆகுது அப்படின்னா விஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா the person they cannot see in dim light. Yeah, ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன் அவர் ரெட்டினா, ஓகே, ஐயில் வந்து பார்த்தோன்னா இன்னர் லேயர் 3 லேயர்ஸ் இருக்குது. இன்னர் லேயர் இஸ் கால்ட் அஸ் ரெட்டினா. அந்த ரெட்டினாவில் 2 different types of cells இருக்குது. ஒன் இஸ் ராட் செல் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோன் செல். The rod cells that requires vitamin A for their proper function. And இந்த ராட் செல்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு சி இன் டிம் லைட். இப்போ ஈவினிங் 6 o'clock மேலே சன்லைட் என்ன ஆகிடுது, டிம் ஆகிடுது. இங்கே நாம் சொல்கிற லைட் என்னது, சன்லைட். ஓகே, ஸோ நீ என்ன தான் எத்தனை வாட்ஸ் பல்பு போட்டேனாலும் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு சன்லைட். ஸோ அந்த சன்லைட்டு கம்மியாகும்போது த பர்சன் தே கேனாட் சி எனி திங். ஓகே, ஸோ அந்த சன்லைட் கம்மியாகும்போது என்ன ஆகுது, அந்த சன்லைட் கம்மியான சன்லைட்டில் நம்மளை பார்க்க வைக்கிறது எது அப்படின்னா இந்த ராட் செல்ஸ். ஸோ அதோட கவுண்டிங் குறையும் போது என்ன ஆகிடுது, நம்மளுக்கு அதோட ஃபங்க்ஷன் குறையும் போது we cannot see in a dim light. ஓகே, அதனால் வர ப்ராப்ளம் தான் நைட் பிளைண்ட்னஸ். and it can be cured by
விட்டமின் ஏ கண்டென்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் என்ன ஆகிடும்னா நமக்கு இது க்யூர் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது, அதாவது பனானா லீஃபு, கேரட்டு, இது மாதிரி இந்த கெரோட்டின் சப்ஸ்டன்சஸ் இருக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் that stops the aging of cells. ஓகே, செல்ஸ் வந்து ஏஜ் ஆகாமல் இல்லை அந்த ஏஜ் ஆகிறத டிலே பண்ணுற மாதிரி once it stops or otherwise it's delaying the aging of cells. ஓகே, இப்போ நமக்கு வயசாகுது, அதே மாதிரி நம்மளோட செல்ஸ்க்கு என்னாகும், வயசாகும். அப்படி செல்ஸுக்கு வயசாகாமல் பார்த்துக்கிற வேலையை செய்கிறது தான் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு இந்த நைட் பிளைண்ட்ஸ் க்யூர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு பிங்க் ஐஸ். நம்ம மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம லோக்கலாக. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ப்ராப்ளம். இட் இஸ் டியூ டு த வைரஸ் அண்ட் பாக்டீரியா. ஸோ நம்மளோட ஐயில் வந்து பார்த்தோன்னா லோயர் ஐலிட் அண்ட் அப்பர் ஐலிட் அப்படின்னு நம்மளோட ஐக்கு ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்குது. அந்த லோயர் ஐலிட்டையும் நம்ம ஐயையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தட் கனெக்ட்ஸ் த ஐலிட் அண்ட் தி ஐ. சரியா, ஐ மசில்ஸோட ஐலிட்டை கனெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்களோட லோயர் ஐலிட்டை கொஞ்சம் இது பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே இறக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see a tissue, very soft tissue in a pinkish color. ஓகே, ஸோ அந்த இடத்துல வர இன்ஃபெக்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த கன்ஜெக்டிவிட்டிஸ். அந்த டிஷ்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அங்கே வர ப்ராப்ளம் வைரஸ் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இஸ் கால்ட் ஆஸ் தி கன்ஜெக்டிவிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ தி ஏர் அண்ட் தி ஏர் வாட்டர் இது எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி ஸ்னீசிங் அண்ட் காஃபிங். இப்போ எனக்கு இருக்குன்னா நான் ஸ்னீஸ் பண்ணும்போது காஃப் பண்ணும்போது கூட என்ன ஆகலாம்னா the virus enter into the environment and spread to yourself. ஓகே, யாருக்கு வேணாலும் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பரவும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐ ட்ராப்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆன்டிபயோட்டிக் ஐ ட்ராப்ஸ் இருக்குது, கொடுப்பாங்க. மெட்ராஸ் ஐக்கு போனோம்னா கொடுப்பாங்க. தென் அதே மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. ஆம்பியூல்னு சொல்லிட்டு ஒன்று சின்னதாக டியூப் மாதிரி கொடுப்பாங்க, அதை கட் பண்ணி நம்ம கண்ணுக்குள்ளே போட்டுக்கலாம், அது மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. So we can use either this or otherwise we can go for the home remedy. Okay, homemade remedy சொல்லுவாங்க, பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, அது யூஸ் பண்ணலாம். So mostly in village areas they use mother milk, breast milkன்னு சொல்கிறோம் இல்லையா, மதர் மில்க், தாய்ப்பால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸில் மெட்ராஸ் ஐ வந்து இருக்கும்போது இந்த கன்ஜெக்டிவிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது கண்ணில் விடுவாங்க, ஒரு ட்ராப் 2 ட்ராப் விடுவாங்க. So it will cure. Okay, because the mother milk that consists of number of antibiotics. So அதனால நமக்கு அது வந்து cure ஆகும். Okay, the next வந்து பார்த்தோம் அப்படின்னா color blindness. It is due to the genetic disorder. நம்மளோட genetic information DNAல குரோமோசோம்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்னால வரக்கூடிய ப்ராப்ளம். So it is a genetic condition. Okay, so இதனால் என்ன ஆகுது அப்படின்னா difficulty in distinguishing between the color. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கும்போது என்ன தெரியுது, நமக்கு கலர் பார்க்க முடியாது. ஸோ எப்படி அப்படின்னா we cannot, the person they cannot see the shades of a color. ஓகே, இப்போ பிங்க் இருக்குது அப்படின்னா ரெட் இருக்குன்னா அந்த ரெட்டோட ஷேட் தான் என்ன அப்படின்னா பிங்க்கு, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு அதெல்லாம் சொல்கிறோம். சரி, அதே மாதிரி டார்க் ப்ளூவோட ஷேட்ஸ் தான் அது ஸ்கை ப்ளூ, அந்த ப்ளூ, இந்த ப்ளூ, நம்ம நிறைய ஷேட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம கலர் பென்சில்ஸ், க்ரையான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ அந்த ஷேட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா they cannot identify. Okay, there is no known cure for color blindness. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா mostly there is no cure for genetic disorder. Okay, ஸோ 1 or 2 டிசீசஸ்க்கு இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த genetic engineering method we can cure some of the genetic disorder. Okay, we cannot cure all the genetic disorders. So genetic disorder. Okay, so some of the genetic disorders can cure by the genetic engineering method. Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா next we are going to see about the hair care. Okay, now we discussed about the teeth care and the eye care. So next we are going to see about the hair care. The hair is also very important substance
part of our body. So it reflects to some extent the nutritional status and general health of the body. ஸோ ஒரு பர்சன் நம்ம பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு தெரிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்களோட ஹேர், அவங்களோட ஐஸ், அவங்களோட மவுத். ஓகே, நம்ம நிறைய பேர்த்த சொல்லும்போது ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கும், அவங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருக்கும், கர்லி ஹேர் இருக்கும். ஸோ லைக் தட் வி ஆர் டிஸ்கஸிங். ஓகே, ஸோ அப்போது ஹேர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் இட் shows the physical activity, physical health of a body. ஓகே, நம்ம ஹெல்த்தியாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட ஹேர்ஸ் வச்சே மேக்ஸிமம் சொல்லிடலாம். ஓகே, ஸோ எப்படி தின்னாக இருக்கக்கூடாது, நம்ம ஹேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி திக் அண்ட் கீழே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்பேர்ஸ் இருக்கக்கூடாது, வெடிச்சு இருக்கக்கூடாது. சரியா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா ஹேர் வந்து தின்னாக இருக்கும் அண்ட் கீழே அதோட டிப் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன இருக்கும்னா பைஃபர்கேட்டாக இருக்கும், ரெண்டாக விரிஞ்சிருக்கும். சரியா, ஸோ அந்த பைஃபர்கேஷன்ஸ் இருக்கக்கூடாது, அதான் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, அண்ட் த லாஸ் ஆஃப் ஹேர் இண்டிகேட்ஸ் த புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ தின்னாக இருக்கக்கூடாது, ஸ்பேர்ஸ் வெடிச்சிருக்கக்கூடாது அண்ட் முடி உதிரக்கூடாது, கொட்டக்கூடாது. ஓகே, லாஸ் ஆஃப் ஹேர். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா கை வச்சாவே முடி வரும், சீப்பு வச்சாங்கன்னா பாதி முடி வந்துடும். சரியா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேயா, ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன் பத்தலை அப்படின்னு அர்த்தம். த டிஃபிஷியன்சி இன் டயர்ட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸ், நம்ம மென்டலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நிறைய டைம் அப்படின்னாலும் சரி, நம்ம ஒழுங்காக ஹெல்த்தியான ஃபுட், நியூட்ரிஷனைஸ்டு ஃபுட் எடுத்துக்கலனாலும் ஓகேவா. ஸோ அதனால எல்லாமும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹேர் லாஸ் வந்து வரலாம். அதே மாதிரி ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர், முடி வந்து சீக்கிரமாக சின்ன வயசுலேயே நரைச்சி போகிறது. முன்னெல்லாம் 50-60 வயசில் நரைச்ச முடி, 50 வயசில் நரைச்ச முடி இப்போல்லாம் 30 வயசுலேயே நரைச்சி போக ஆரம்பிச்சிருது. ஒரு சிலருக்கு இப்போல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்கே கூட நரைச்சி போயிடுது. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி அது வந்து டியூ டு மதர்ஸ் ஹெல்த். ஓகேயா, மதர் வந்து ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்காததுனால இல்லை ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் லாஸ் ஆஃப் நியூட்ரிஷனால் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஃபுல்லுமே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் செபேஷியஸ் கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, ஸ்வெட் கிளான்ஸும் இருக்குது, செபேஷியஸ் கிளான்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஸ்வெட் கிளாண்ட் செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற ஆயில். சரியா, அதுதான் நம்மளோட ஸ்கின்னை ஆயிலியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு முகத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ரீஷன் இருக்கும், பலான்னு இருக்கும் கை. ஓகேயா, ஸோ அந்த ஆயில் செக்ரீஷன் எங்கேயும் இருக்குது, நம்மளோட ஹெட்டில் இருக்கிற ஸ்கின்லேயும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இட் ப்ரெசென்ட் இன் நியர் த ஹேர் ஃபாலிக்கல். ஹேர் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது த ரூட் ஆஃப் த ஹேர். ஸோ அந்த ஹேருக்கு பக்கத்தில் இருக்க ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து என்ன ஆகுது, ஸ்வெட்டும் ரிலீஸ் ஆகுது, செபேஷியஸ் கிளாண்டும் ரிலீஸ் ஆகுது, செபேஷியஸ் ஆயில் செக்ரீஷனும் வருது. ஸோ நம்ம ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணலைன்னா அந்த வெளியில் இருக்கிற டஸ்ட், இந்த எண்ணெய் பிசுக்கு தானே ஆயிலி சப்ஸ்டன்ஸ் இல்லையா, ஸோ போயிட்டு நம்ம ஹேரில் டெபாசிட் ஆகிட்டு நம்ம ஹேரை வந்து லாஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அன்ஹெல்தியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு டேக் அ ரெகுலர் ஹேர் வாஷ். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ். ஓகே, அந்த டெட் ஸ்கின் செல்ஸும் எங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ரிலீஸ்ட் இன் அ சென்டர் ஆஃப் த ஹெட். உச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உச்சி, தலையில் உச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபோர் ஹெட்டில் முன்னாடி இருக்கும், நெத்தியில் மேலே தலையில் முன்னாடியே இருக்கும். குழந்தையில கூட பார்த்துருக்கலாம் நம்ம. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா அழுத்தி தேய்ச்சி குளிக்கணும் அந்த இடத்த. அப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுவாங்க, உச்சி தலையில் நல்லா தேய்ச்சி விடுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணணும், தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். ஓகேயா, ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த டெட் செல்ஸு ஆயில் கிளாண்ட்லேருந்து செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து எக்ஸஸாக செக்ரீட் ஆகிற அந்த ஆயில், தென் அதே மாதிரி ஸ்வெட் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆன அந்த ஸ்வெட்டு எல்லாம் சேர்ந்து அப்படியே டஸ்ட் அப்படியே படிஞ்சு போயிடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரின்சிங் த ஹேர் வெல் வித் கிளியர் வாட்டர். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணுறதும் நல்லா கிளியர் வாட்டரில் ரின்ஸ் பண்ணணும்.
அண்ட் நம்மள கோம் பண்ணக்கூடிய கோம்ப் வந்து பார்த்தா சீவக்கூடிய கோம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளீனாக இருக்கணும். சரியா? ஒரு சிலர் வச்சுருக்க சீப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா பார்க்கவே முடியாது. ஸோ அது மாதிரி இல்லாமல் கோம்பையும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த கோம்ப் மூலமாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ் டூத்டு கோம்ப், பெரிய பல் சீப்பை போட்டு நல்லா சீவி மெதுவாக சீவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சின்ன பல் போட்டு சீவணும் அப்படின்னா நம்ம முடி உதிராமல் முடி பிஞ்சு வராமல் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். சரியா? ஸோ ஹேர் ட்ரெஸ்ஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இந்த கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி டவுட் யூ ஆஸ்க் மீ. இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா நேம் ஆஃப் த டிசீஸ், ஐ டிசீஸும் அண்ட் அதே மாதிரி டீத் டிசீஸும். சரியா? அந்த டேபிள், the 2 tables, that is your homework. Read and write and send it to me. Okay? Thank you.